வெளிநாடொன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவின் மேடன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததாக விமான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இது ஏர்பஸ் A320 விமானம் என்றும் 93 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களுடன் 6/5 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டது என்றும் விமான அதிகாரி தெரிவித்துள்ளார். 32 வயது மனைவியின் தலையை துண்டித்து கொலை செய்ததால் கணவன் சாதித்தது என்ன? திருமணம் என்பது இரு மனங்கள் இணைந்து வாழும் 1000 காலத்து பயிர். ஆனால் அந்த திருமணங்களை இன்று முறிந்து நீதிமன்ற படியேறுவதும் இரு மனங்களும் வெறுத்து ஒருவரையொருவர் குறை கூறுவதும் அடிபிடி சண்டை கொலை என நீண்டு செல்லும் ஒரு புதிய கலாச்சாரத்தை நோக்கி தமிழ் சமூகம் செல்வதுதான் வேதனையான விடயம். அந்த வகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியா நெடுங்கேணி அனந்தர் புளியங்குளம் நொச்சிக்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற சம்பவம் முழு இலங்கையை முழுக்கியுள்ளது. வவுனியா நெடுங்கேணி பாடசாலை ஒன்றின் ஆரம்ப பிரிவு ஆசிரியரான சுவர்ணலதா என்ற 32 வயது இளம் ஆசிரியரின் தலையை வெட்டி கொண்டு அவரது கணவனான 35 வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுகீர்தரன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம். அந்த சம்பவம் இடம்பெற்ற பின் சமூக ஊடகங்களில் குறித்த கணவன் தொடர்பாகவும் மரணமடைந்த ஆசிரியை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பரவி வருகின்றது. திருகோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் உவர்மலையில் அமைந்துள்ள தமிழரசு கட்சி மாவட்ட காரியாலயத்தில் இன்று இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. வவுனியாவில் தனியார் காணி ஒன்றில் துப்பாக்கிகள் மீட்பு. வவுனியா இரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட 2 துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இன்று காலை குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்காக JCB எந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது. இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட 2 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் 450 ரவைகள் தென்பட்டுள்ளது. போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர்கள். தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானோருக்கு முறையான முறைமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். அரசியலுக்காக விடுதலை புலிகளை பயன்படுத்தும் அர்ச்சுனா MP. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகள் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளித்திருப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். அத்துடன் ராமநாதன் அர்ச்சுனா விடுதலை புலிகளின் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபல்யத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.